இதனால தவறு இருக்கு. வாங்க நேரடியா பேசுவோம், பாதிக்கும். இவங்க தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா? இவங்க தான் பரிசு கொடுக்கறாங்களா? இன்றைக்கு கூட பள்ளி மாணவர்களை விட்டு நமக்கு பதில் சொல்ல சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரியா? தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், இந்த தேன்கனி கோட்டையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு 100 பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு பேருந்துக்கு 70,000 ரூபாய். அத வர்ற 60 பேருக்கு சாப்பாடு, 3 வேளை கட்டி சோறு கட்டணும். இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கு அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கண்டார்களை தவிர எந்த ரசிகர்களும் களம் காணவில்லை, எந்த கதாநாயகனும் களம் காணவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவர்களை விட்டு நமக்கு பதில் சொல்ல சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரியா? தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள், யூடியூப்பாக இருக்கிறது கேட்டுக் கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கூரிகளும் தருதலைகளும், வேல்முருகன் யார்? வேல்முருகன் யார்? நீங்கள் எல்லாம் சினிமாவில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்ட போது, அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக களங்கண்ட தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவன் வேல்முருகன், அல்லது அவர்களோடு தோளோடு தோல் நின்றவன் வேல்முருகன். நான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வேண்டுமானால் இந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கின்ற எனது உறவுகளும் அல்லது தற்கூரிகளும் தெரிந்து பார்த்து கேட்டுவிட்டு நேரடியாக வாருங்கள். நான் ஒருத்தர் கூப்பிட நேராவாயா 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். என் தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, சினிமா துறை எவ்வளவு சீரழிவு இருக்கிறது, சின்னத்துறை எவ்வளவு சீரழிவில் இருக்கிறது, டிக்டாக் என்ற பெயரில் எவ்வளவு சீரழிவு இருக்கிறது, எவ்வளவு பண்பாட்டு கலாச்சார சீரழிவு இருக்கிறது, ஷார்ட் என்ற எவ்வளவு கலாச்சார சீரழிவு இருக்கிறது. யூடியூப்ல அதிக வியூவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன் உடலை காட்டுகிற கேவலமான ஈனப்பிரவைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்று கொதித்து எழுந்து தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களில் இன்றைக்கு பள்ளி மாணவிகள் 10வது சிறுமிகள், 8வது படிக்கின்ற சிறுமிகள், 6 வயது சிறுமிகள், பெற்றோர்கள் அனைவரும் நாம் கைகளிலே ஸ்மார்ட் போனை வாங்கி தந்திருக்கிறோம் படிப்பதற்கு. கொரோனா காலங்களில் வீட்டில் இருந்து அந்த குழந்தை செல்வங்கள் பாடத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக நாம் வாங்கி கொடுத்த ஸ்மார்ட் போன் அந்த இளைய தலைவருடைய பண்பாட்டு சீரழிவை, கலாச்சார சீரழிவை, நாகரிக சீரழிவை, பெற்றோர்களை தாய் தந்தைகளை மதிக்காத ஒரு போக்கை மனரீதியாக உளவியல் ரீதியாக ஏற்படுத்துகிறது. அதை பார்க்கின்ற போது கண்ட கண்ட கருமாந்திரம் அறிவு 8ஆம் தூக்கம் எல்லாம் வந்து வீழ்கிறது என்று வேல்முருகன் இன்னைக்கு பேசவில்லை, இந்த ஸ்மார்ட் போன் வந்தது என்று பேசுகிறேன். அந்த கூட்டத்தில் நாட்டுடைய கல்வி அமைப்பை பார்த்து நேரடியாக பேசியிருக்கிறேன், கேள்வி வைத்திருக்கிறேன். எப்படி அரசு அனுமதிக்கிறீர்கள்? பெற்றோர்களுக்கு தெரியாமல் தூங்குகின்ற போது படிக்க போகலாம் என்கிற போதையில் இளைய பிள்ளைகளை பார்த்து சீரழிகிறார்களே. நிறைய யூடியூப்ல வருதுங்க, பொதுமக்கள் இன்னும் பாக்குறீங்க. வரைக்கும் அதை பாக்குறான். அம்மா போய் சோறு ஊட்டுறாங்க, சோறு உள்ள போல வாயிலிருந்து கீழே வருது, அவன் மேல எறும்புகள் ஏறுது, கடிக்குது, பூரா ஏறுது, கடிக்குது. அவனுக்கு அதை பத்தி சிந்தனையே இல்லை, அந்த ஸ்மார்ட் போன்லயே மூழ்கி கிடக்கிறான். இது குழந்தைகள். ஆனா இந்த 12 வயது, 15 வயது, 16 வயது, பருவ வயது உள்ள பசங்க எதை பாக்குறான்? யார் இதை பாக்குறான்? யாருக்கு அதிக நியூஸ் போயிருக்கு, நியூஸ் எங்க போயிருக்கு அப்படி என்பதை ஆதாரத்துடன் எடுத்து பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். இதனால தவறு இருக்கு. வாங்க நேரடியா பேசுவோம், பாதிக்கும். அதை விட்டுட்டு இவங்க தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா? இவங்க தான் பரிசு கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன், துணை நடிகன், கதாநாயகன் அல்ல, சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறான், வீடு கட்டி கொடுக்கிறான், பீஸ் கட்டி கொடுக்கிறான். ஷூட்டிங் நடத்துறதில்லை, ஷோ நடத்துறதில்லை. அகரம் பவுண்டேஷன் ஷோ நடத்துறதில்லை, ஷூட்டிங் நடத்துறதில்லை. லாரன்ஸ் சம்பாதித்த பணத்தை எத்தனை மில்லியர்கள், எத்தனை ஆசிரியர்கள் செய்கிறார்கள், ஷூட்டிங் நடத்துவதில்லை, ஷோ நடத்துவதில்லை. அரசியலுக்கு வாங்க, மக்களோட நில்லுங்க, மக்கள் பிரச்சனைகளுக்காக கலங்காங்க. என் வாழ்க்கை வரலாறுகளை 55 வயதாக எனக்கு 45 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறேன், இந்த மக்களுக்காக களத்தில் இருக்கிறேன். நான் சந்திக்காத இந்திய அரசியலமைப்பு